அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். உன்னத பாட்டு புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முள்ளுகளுக்குள்ளே நீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். ஹல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. லீலி புஷ்பம் தெரியுமா உங்களுக்கு? தட்டினா இப்போ தான் நிறைய வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்க்க முடியாது. இப்போ யூடியூப்பில் தட்டினோடனே வந்துடும் இல்லை, கூகுளில் லீலி புஷ்பம். அதனுடைய வாசனை ரொம்ப மகிமையாக இருக்கும். அந்த வாசனை கவர்ந்து இழுக்கக்கூடியது. அவ்வளவு அந்த வாசனை ஆளையே மயக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு வாசனை நிறைந்த ஒரு லீலி புஷ்பம். அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறார். அவருக்கு பிரியமானவ எங்க இருக்கிறா? எங்க இருக்கிறா? அவ வேணா நம்ம தான் எல்லாரையும் சேர்த்து, இவரும் இவங்கள மாத்திரம் இல்ல, மனவாட்டின்னா என்ன எல்லாரையும் சேர்ந்து தான். நான் வந்து ஜென்ஸ் ஆச்சே அப்படி இல்லை, ஆண்டவர் மணவாளன், நான் மணவாட்டி, சபை. ஆமென் சொல்லுங்க. எனக்கு பிரியமானவள் எங்க இருக்கிறா? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். அந்த லீலி புஷ்பம் ஆண்டவர் நம்மளை எதை வச்சு அங்க பேசுறாரு பாருங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ. முள்ளு எப்படி இருக்கு? லீலி புஷ்பம் எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. முள்ளு எங்க இருக்கு? லீலி புஷ்பம் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது. எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் எங்க இருக்கிறாள்? அவருக்கு பிரியமான ஒரு நபர் எங்க இருக்கிறாங்கன்னா முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை காட்டுறாரு. அல்லேலூயா. சுத்தி என்ன இருக்கு? அது எங்க இருக்குன்னா முன் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்குவான, நான் அப்புறம் சொல்றேன் அந்த வசனத்தை. பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பம். அது பள்ளத்தாக்கு முழுவதும் லீலி புஷ்பம் இருக்கு. ஆனா லீலி புஷ்பம் நல்ல அழகா இருக்கு, வாசனை வீசக்கூடியது, நல்ல அருமையா இருக்கிற லீலி புஷ்பம் எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? முள்ளுகளுக்குள்ள இருக்குது. அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ள அந்த லீலி புஷ்பம் இருக்கு. இங்க எப்படி உதாரணப்படுத்துகிறார் கொஞ்சம் கவனிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிற. அவருக்கு பிரியமானது எங்க இருக்குன்னா முள்ளுகளுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. முள்ளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம். அல்லேலூயா. பாருங்க, பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரே வாசனை இந்த லீலி புஷ்பத்தால. இந்த வாசனை எப்படி வரும்ன்றத சொல்லட்டுங்களா உங்களுக்கு? இந்த வாசனை எப்படி வரும்னா, இந்த லீலி புஷ்பம் பூத்து இந்த மாதிரி பூத்து இருக்கு, ஆனா சுத்தி முள்ளு. ஒரு காத்து அடிக்கும் பொழுது என்ன பண்ணும்? அந்த புஷ்பம், லீலி புஷ்பம், அழகா இருக்கிற புஷ்பம் அந்த முள்ளுல பட்டு 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 அதனுடைய இதழ் கிழியும் பொழுது வாசனை வீசும். இதுதான் நிஜம். அல்லேலூயா. முள்ளுகளுக்குள்ளே அந்த லீலி புஷ்பத்தினுடைய புஷ்பம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு, பார்வைக்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஆனா அதனுடைய வாசம் எப்போ வீசும்னா, அது எப்போ அந்த இதழ் முள்ளுல பட்டு பட்டு கிழிக்கப்படுகிறதோ, கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகுதோ, அப்பொழுது அதனுடைய வாசம் அந்த பள்ளத்தாக்கு முழுவதையும் நிரப்பிவிடும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏன் கண்ணீர், ஏன் போராட்டம்,
ஏன் ஒரு நெருக்கம்? ஏன் அந்த முள்ளுக்கு நடுவுல முள்ளுக்கு உள்ள லீலி புஷ்பத்தை வச்சுட்டாரு? அதை ஏன் கர்த்தர் ரொம்ப விரும்பி அதிகமா நேசிக்கிறார்? முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பத்தை போல நான் விரும்புகிற அந்த வசனம் சொல்லுது, எனக்கு பிரியமானவங்க இருக்கிறான். எங்க இருக்கிறா எனக்கு பிரியமானவன்? எங்க வேதனைப்பட்டு கிழிக்கப்படுகிறதோ, எங்க முள்ளால குத்தப்படுகிறதோ, எங்க வேதனை நிறைந்த வாழ்க்கையோ, அங்க எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் வாசனை எப்பொழுது வீசும்? பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரு வாசம், லீலி புஷ்பத்துக்கென்று ஒரு வாசம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வாசம் எப்படி பள்ளத்தாக்கு முழுவதும் வீசும் என்றால், அந்த முற்கள் பட்டு 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 அதனுடைய இதழ் கிழிக்கப்படும் பொழுது, அதனுடைய இதழ்களில் அந்த முள் குத்தும் பொழுது அதனுடைய வாசம் வெளியே வீசும். அல்லேலூயா. ஒரு போராட்டம் பிரச்சனை வரும் பொழுதுதான் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாக ஆண்டவரை தேடுகிறோம். அல்லேலூயா. அதிகமாக நம்ம சாட்சி எப்போ விலகுதுன்னா அதில் தான் விளங்குது. நம்முடைய வாசம் எப்போ வீசுகிறது என்றால் இந்த காரியத்தில் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, அப்போ முள்ளுகளுக்குள்ளே அந்த லீலி புஷ்பம் இருக்கு, சுத்தி முள்ளு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உன்னை சுத்தி எத்தனை முட்கள் இருந்தாலும் அல்லேலூயா, நீ லீலி புஷ்பம், நீ ஒரு லீலி புஷ்பம். கர்த்தர் சொல்றாரு, எனக்கு பிரியமானது அங்கதான் இருக்கு. அவருக்கு பிரியமானது எங்க இருக்கு? முள்ளுக்கு நடுவுல வளர்ந்து புஷ்பம், லீலி புஷ்பம் மலர்ந்து இருக்கு பாருங்க. அந்த முள்ளுகளுக்கு நடுவுல தான் தேவனுடைய பிரியம் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் எங்க உலாவுகிறார், எங்க இருக்கிறார், அதுதான் நான் ஒரு சில வசனங்களை நான் சொல்ல போகிறேன். கவனிங்க. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, முதல்ல இந்த புஷ்பத்தை தெரிந்து கொள்ளுங்க. இது ஒரு அழகான நல்ல கலர்ஃபுல்லான ஒரு மலர். அல்லேலூயா. வாசனை நிறைந்தது. ஆனா அந்த வாசனை எப்படி வரும் என்றால், காற்று அடிக்கும் பொழுது, அந்த பள்ளத்தாக்கில் காற்று வீசும் பொழுதோ, இல்லை இந்த செடி இப்படி ஆடும் பொழுதோ, அந்த முற்கள் மேலே பட்டு அந்த மலர்னுடைய இதழ்கள் கொஞ்சம் கொஞ்சமா கிழிக்கப்படும் பொழுது அங்கிருந்து ஒரு வாசனை புறப்படும். அல்லேலூயா. அந்த வாசனையை தேடி ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இருக்கிற நெருக்கத்தை குறித்து கலங்காத, உன்னை சுற்றி இருக்கிற முல்லை குறித்து கவலைப்படாத. தேவனுக்கு பிரியமானவள் எங்க இருக்கிறா? அந்த முற்களுள்ள லீலி புஷ்பம், முற்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பத்தை தேடிதான் தேவன் வருகிறார். அல்லேலூயா. கடவுளுக்கு எங்க வேலைனா அந்த லீலி புஷ்ப தோட்டத்துக்குள்ளதான் கர்த்தருக்கு வேலை. அல்லேலூயா. எங்க இதழ் கிழிக்கப்பட்டு எங்க வேதனை நிறைந்து கண்ணீரோடு இருக்கிறதோ அங்கே ஒரு வாசம் வீசும். அல்லேலூயா. லீலி புஷ்பத்துக்கென்று ஒரு வாசம் இருக்கிறது. அந்த வாசத்தை யாராலும் கிழிக்க முடியாது, தொட முடியாது. அந்த லீலி புஷ்பத்தை வேணா தொடலாம், முள்ளு குத்தலாம். ஆனா அதுக்குள்ளிருந்து வருகிற வாசனை அதை யாராலும் தொட முடியாது. அல்லேலூயா. அதற்கென்று ஒரு வாசம் இருக்கிறது. அதே தான் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கென்று ஒரு வாசம் இருக்கிறது. நீ வேதனை பட பட உனக்குள்ளிருந்து ஒரு வாசம் புறப்படும். அந்த நறுமணத்தை அதை தொடவே முடியாது. அல்லேலூயா. அந்த நறுமணத்தை தேடி, அந்த லீலி புஷ்பத்தை தேடி, முள்ளுகள் சூழ்ந்திருக்கிற அந்த லீலி புஷ்பத்தை தேடிதான் என் ஆண்டவர் வருகிறார். அல்லேலூயா. எனக்கு பிரியமானவள் எங்க இருக்கிறா? அந்த முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பம் இருக்கு பாரு, அதுதான் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனம் இருக்கு, அதே 2வது அதிகாரம்
16வது ஒரு வசனம் இருக்கு. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கங்க. கர்த்தர் எங்க இருக்கிறார்? அல்லேலூயா. எங்க அவருடைய ஜனங்கள் முற்கள் நடுவில் இருக்கிறார்களோ, முள்ள போல எங்க குத்தி கொண்டிருக்கிறதோ லீலி புஷ்பம், அந்த இடத்துல அந்த லீலி புஷ்பத்தின் தோட்டத்துல தான் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அங்கதான் மேய்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இந்த பந்தம் எப்பொழுது ஏற்பட்டது? இந்த சொந்தம் எப்பொழுது வந்தது? கவனிங்க, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இந்த 2வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவள் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரியம் எங்க உண்டாகிறது? அந்த பிரியம் எப்படி உண்டாகிறது? நீ படுகிற ஒவ்வொரு வேதனையும், நீ விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருக்கு பிரியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் மாறுகிறது. அல்லேலூயா. முல்லை போல எத்தனை காரியங்கள் உன்னை நெருக்கி ஏவினாலும் அந்த நெருக்க உன்னிலிருந்து ஒரு வாசம் புறப்படும். அல்லேலூயா. அது எல்லாவற்றையும் கவர்ந்து இழுத்து விடும். அல்லேலூயா. உனக்கென்று லீலி புஷ்பத்துக்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. எப்போ அந்த இதழ் மேல அந்த முள் படுகிறதோ அப்பொழுது ஒரு வாசம் வீச ஆரம்பிக்கிறது. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ஒரு வாசம். அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறார் என்றால் லீலி புஷ்பங்களுக்குள்ளே அவர் மேய்கிறார். அல்லேலூயா. அந்த லீலி புஷ்பத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாருங்க. அந்த முள்ளு நிறைஞ்ச, முள்ளில்லாத நல்ல அழகா கலர்ஃபுல்லா இருக்கிற இடம்லாம் இருக்கு. ஆனா கர்த்தருடைய இருதயம் எங்க இருக்கு? அவர் எங்க சுத்தி சுத்தி வருகிறாரு? எதன் மேல பிரியம் வைக்கிறார் என்றால் முள்ளு நிறைஞ்ச ஒரு லீலி புஷ்பத்தின் மேல அவர் அதிகமாய் பிரிய வைக்கிறார். அல்லேலூயா. அதனுடைய வாசனை எப்படி வீசுகிறது என்றால் இப்படிதான் வருகிறது. அந்த முள்ளால, அந்த எந்த முள்ளு வைக்கப்பட்டதோ அந்த முள்ளாலேயே ஒரு வாசத்தை அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் வீச செய்கிறது. அல்லேலூயா. 2வது, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். மேய்கிறார்னா உலா வருகிறார், சுற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் எங்க இருக்கிறார்? அல்லேலூயா. நம்ம தான் இன்னைக்கு முள்ள பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் லீலி புஷ்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிற, நம்ம வாழ்க்கையை சுத்தி இருக்கிற, நம்ம குடும்பத்தை சுத்தி இருக்கிற எல்லா முற்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த முற்கள் குத்துவதால வேதனை தாங்க முடியாம கதறுகிறோம். அது குத்துறதுனால தான் உனக்குள்ளே ஒரு வாசம் புறப்பட்டு போகிறது. அது பள்ளத்தாக்கு எங்கும் நிறைந்து இருக்கிறது. அந்த வாசத்தை தொட முடியாது முள்ளால. அந்த வாசத்தை ஒன்றும் தடுக்கவும் முடியாது. அந்த வாசத்தை கெடுக்கவும் முடியாது. அந்த வாசம் எங்க இருந்து எப்படி புறப்பட்டு வருகிறது? அதை சுற்றி இருக்கிற முற்களாலே. அல்லேலூயா. நம்ம அந்த முள்ளை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் எதை பார்க்கிறாரு? முற்களுக்குள்ளே இருக்கிற நம்மை போல இருக்கிற லீலி புஷ்பங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கதான் அவருக்கு வேலை, அங்கதான் உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எங்க வேதனை நிறைஞ்ச இடமோ, எங்க முள்ளுக்கு நடுவுல ஒரு லீலி புஷ்பம் இருக்கிறதோ அங்க அந்த இடத்துல கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட சொல்லுகிறேன். 5வது அதிகாரம், அந்த உன்னத பாட்டு 5:13 வாசிங்க. இப்ப 2வது பாகத்துல இதை தான் நம்மளுக்கு வேணும். இதை கவனிங்க. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை கோலம் அதிலிருந்து வடிகிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. அந்த லீலி புஷ்பம் போல் இருக்கிற உதடிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போலம்
அதிலிருந்து வடிகிறது. அல்லேலூயா. இதிலிருந்து வடிகிறது, அந்த லீலி புஷ்பத்திலிருந்து. ஆமென் சொல்லுங்க. அவருடைய உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஏறக்குறைய நம்மளை பத்தி தான் பேசுறாரு, நம்மளை குறிச்சு தான் சொல்றாரு. லீலி புஷ்பமாய் இருக்கிற உன் உதடு வாசனை உள்ள உதடு. ஆமென் சொல்லுங்க. வெள்ளை போலம் வழிந்து ஓடுகிற வாசனை நிறைந்த உதடாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த லீலி புஷ்பம் வாயை திறந்ததுன்னா அது நறுமணமாய் இருக்கும். இந்த லீலி புஷ்பமாகிய நீங்க பேசுனீங்கன்னா அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. மற்றவங்க வாழ்க்கையில அது வாசனையாய் போய் சேரும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை இந்த லீலி புஷ்பத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முள்ளுக்கு நடுவில் தாங்க இருக்கு, முள்ளுக்குள்ளதான் இருக்கு, முள்ளு குத்திட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்குன்னு ஒரு சில மேன்மைகள் இருக்கிறது, இதற்குன்னு சில தனிப்பட்ட தனித்துவ பண்புகள் இருக்கிறது, இதற்கென்று தனித்துவ மகிமை இருக்கிறது. இந்த லீலி புஷ்பத்துக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. முள்ளு இருக்குதான், முள்ளுக்கு நடுவுல தான் இருக்கு, முள்ளு குத்தி கொண்டு தான் போகிறது, குத்தி கொண்டு தான் இருக்கிறது. வாழ்க்கையை சுற்றி பல முற்கள், எத்தனையோ முற்கள் குத்தி கொண்டு தான் இருக்கிறது இன்னமும். ஆனா இந்த லீலி புஷ்பத்துக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது. அல்லேலூயா. இந்த லீலி புஷ்பத்துக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது. உங்களை குறித்து தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். முற்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பங்களே, உங்களை குறித்து தான் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த லீலி புஷ்பத்தின் மீது தான் பிரியமாய் இருக்கிறார் கர்த்தர். அதுல மேய்கிறார், உலாவுகிறார். இப்ப சொல்றாரு, லீலி புஷ்பத்தை போல உன் வாய் இருக்கும், நீ பேசினா வெள்ளை போல வாசனை. அல்லேலூயா. வாசனை வெள்ளை போல வாசனை எப்படி வருகிறதோ அந்த போல உன் வாயை திறந்த வாசனை. அல்லேலூயா. முள்ளுக்கு குத்ததான் தெரியும், அது கிழிக்கதான் தெரியும், அதை தவிர வேற ஒன்றும் அதால செய்ய முடியாது. உன்னை சுற்றி இருக்கிற போராட்டங்கள் எல்லாம் உன்னை நசுக்க தெரியும், நெருக்க தெரியும், ஒடுக்க தெரியும். ஆனா அதற்கு மாறாக உன்னிடத்திலிருந்து என்ன வரும் என்பதை அல்லேலூயா தெரியாததுக்கு உனக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த முள்ளு வெறும் குத்ததாக தெரியும், ஆனா உன்னிலிருந்து புறப்படுகிறது பல காரியங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லுகிறார், முற்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, அவருக்கு பிரியமான அந்த 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 லீலி புஷ்பம் எங்க இருக்கிறது. அல்லேலூயா. உன்னை சுற்றி குட்டி கொண்டிருக்கிற முற்களை குறித்து கவலைப்படாத. உனக்காக கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார், உன் தனித்துவ மகிமை என்ன, உன் வாசனை என்ன, கர்த்தர் எங்க இருக்கிறார், அதை தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அதை தெரிந்து கொள்ளுங்க. உனக்கென்று ஒரு வாசம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு வாசனை இருக்கிறது. அல்லேலூயா. நீ வாயை திறந்தா அந்த வெள்ளை போலம், வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. அதான் சொல்றாரு, அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது. எது எது முன்குறிக்கிறார் பாருங்க. அவருடைய வாயா நீ இருப்பது வசனம் தானே சொல்லுது. அல்லேலூயா. லீலி புஷ்பத்தினுடைய வாய். அப்ப எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு லீலி புஷ்பம், அது அந்த லீலி புஷ்பத்தினுடைய மகிமை அதுக்கு தெரியறதில்லை. அது சுற்றி இருக்கிற முள்ளு குத்துதே, முள்ளுக்கு நடுவில் என்ன வச்சிட்டீங்களே, வேற எங்கேயாவது நல்ல இடத்துல என்ன வைக்கக்கூடாதா, இப்படி வைக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதா, எல்லா வாழ்க்கை அப்படி இருக்க, இவன் வாழ்க்கை இப்படி இருக்க, இவன் இப்படி உயர்வா இருக்கிறான, அப்படி இருக்கிறான, இப்படிதான் அந்த லீலி புஷ்பம், நிறைய லீலி புஷ்பம் நினைக்குது. சுத்தி எனக்கு முள்ள கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே, எனக்கு சுத்தி இப்படி வச்சுட்டீங்களே
ஆண்டவனே. கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல லீலி புஷ்பமே, உன் மகிமை என்ன என்பது உனக்கு தெரியல, உன்னுடைய வல்லமை என்ன என்பது எனக்கு தெரியல, உனக்கு உன்னுடைய குணாதிசயம் என்ன, உன் வாசம் என்ன, நான் எங்க இருக்கிறேன், அந்த சராசரங்களையும் உண்டாக்கின தேவன் எங்க இருக்கிறார் என்பது உனக்கு தெரியல. இதை தெரிஞ்சா நீ மனம் வீசி இன்னும் அல்லேலூயா அவருக்காக நிற்க முடியும். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அவர் அந்த வசனத்தின்படி எனக்கு பிரியமானவள் அங்க இருக்கிறார். அடுத்து அவர் சொல்றாரு, அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டு 6வது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிங்க. முதல் 1, 2. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்த வர்க்க பாத்திகளுக்கும் போனார். தேடுறாங்க எல்லாரும். எங்க போனார் அவர் நேசர்? எங்க தான் இருக்கிறார் அவர்? அல்லேலூயா. எங்க தான் இருக்கிறார், எங்க தான் போனார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்களும் தேடுவோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த வசனம் சொல்லுங்கிறத, தோட்டங்களில் லீலி புஷ்ப தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு போனார். அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் தேடுறாங்க, கர்த்தர் எங்கே தான் இருக்கிறார், எங்கே போனார், அவர் எங்கே இருக்கிறார் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. ஒரு நெருங்குண்ட இருதயத்தோடு கர்த்தர் இருக்கிறார். எங்கே நிறைய வேதனையை சந்திக்கிறார்களோ அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார்ன்றதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. எங்க ரொம்ப நுறுக்கப்படுறாங்க, எங்க கண்ணீர் இருக்கிறாங்களோ நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். வேதனை சொல்ல 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 பயங்கர நெருக்கம் அவங்க சொல்ல சொல்ல ஜெபிக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனா கர்த்தர் அவங்களோட இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க நெருக்கம் வேதனை போராட்டம் இருக்கிறதோ அங்க கர்த்தர் இருக்கிறார். லீலி முற்களுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பத்தாண்ட தான் அவர் போறார். எல்லாரும் எங்க இருக்கிறாங்க, அங்க போனாரா, இங்க போனாரா, இங்க இருப்பாரா, அங்க இருப்பாரான்னு பாக்குறாங்க. ஆனா அவர் எங்க போனார்? தோட்டங்களில் மேய லீலி புஷ்பத்தை கொய்ய. அல்லேலூயா. அந்த தோட்டத்துக்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த புஷ்பத்தை அவர் கொய்து கொள்ளுகிறார்? அல்லேலூயா. எதை அவர் கையில கொண்டு வருகிறார்? லீலி புஷ்பத்தை தாங்க அவர் எடுக்கிறார் கையில. அல்லேலூயா. யோபுல ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. யோபு 9:12 அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ அவர் பறித்துக் கொண்டு போகிறார், அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார்? அல்லேலூயா. அவர் தோட்டத்தை, அவருடைய தோட்டம், அவர் தோட்டத்துக்கு வர்றாரு. அல்லேலூயா. அவர் தோட்டத்துக்கு வந்து அவருக்கு பிரியமான அந்த லீலி புஷ்பத்தை பறித்து கொண்டு போய், இது அடக்க ஆராதனை கூட பேசுவாங்க நிறைய பேர். எங்கள் அம்மா டெத்துக்கு ஒரு அந்த பாஸ்ட் இதை தான் பேசினார் இந்த வசனத்தை வச்சு. இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அவருக்கு பிரியமானதை அவருக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. அது வேற, அந்த சப்ஜெக்ட் வேற. இப்போ பூமியில் இருக்கிறோம், அவருடைய கரத்தில் அவருக்கு பிரியமானவங்க இருக்கிறாங்க. அது யாருன்னா அந்த லீலி புஷ்பத்தை அவர் கொய்து கொண்டு போகிறார். கொய்துனா பறித்து கொண்டு போகிறார். அந்த தோட்டத்துக்கு வராரு. அல்லேலூயா. அந்த தோட்டத்துக்கு வந்து இந்த வாசனை வீசுகிற முற்களால் குத்தப்பட்டு அந்த இதழ்கள் கிழிக்கப்பட்டு அது வாசனை வீசி கொண்டிருக்கிறது. அந்த வாசனை வீசி கொண்டிருக்கிற தோட்டத்துக்கு வந்து வாசனை வீசுகிற லீலி புஷ்பத்தை அவர் கையில் எடுக்கிறார். அல்லேலூயா. அவர் கையில் இருக்கிற லீலி புஷ்பங்கள், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த லீலி புஷ்பம் முற்களால் கொத்தப்பட்டு குழிக்கப்பட்டு வாசனையை வீசி கொண்டிருக்கிறதோ அந்த லீலி புஷ்பத்தை அவர் கொய்து கொண்டு போகிறார். அவர் தம்மோடு வைத்துக் கொள்ளுகிறார், தம் கரத்தில் வைக்கிறார். இப்படி எத்தனையோ லீலி புஷ்ப
புஷ்பங்கள் இன்றைக்கு இந்த சபையில அவர் கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. தோட்டத்துல வந்து, தோட்டம்னா இதுதான், இந்த சபை தான் தோட்டம். எத்தனையோ லீலி புஷ்பங்கள், எத்தனையோ லீலி புஷ்பங்கள் முற்களால் குத்தப்பட்டு, இதழ்கள் கிழிக்கப்பட்டு, பள்ளத்தாக்குல வாசனை வீசி கொண்டிருக்கிற அந்த லீலி புஷ்பங்களை எல்லாம் கொய்து அவர் தம்மோடு கூட தனக்குள்ள தன் கரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஆத்துமாக்கள் இங்க நிறைய இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அவர் கரத்தில் இருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கு போனார். எந்த தோட்டத்துக்கு வராரு பாருங்க. முற்கள் உள்ள அந்த முற்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த லீலி புஷ்பம் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு வராரு. அல்லேலூயா. அவர் வந்து லீலி புஷ்பத்தை தாங்க பார்க்குறாரு, முள்ளு பார்க்கல. ஆமென் சொல்லுங்க. முள்ளுக்குண்டான வேலையை அது செய்யட்டும். அல்லேலூயா. லீலி புஷ்பத்தினுடைய மேன்மை என்னன்றது அவர் காட்டுவார். அல்லேலூயா. அவர் முள்ளை பிடுங்கி எடுத்து போட வரல. ஆமென் சொல்லுங்க. முள்ளை அங்கிருந்து நீக்கி ஓரங்கட்ட வரல. அல்லேலூயா. அதை கொய்து கொண்டு போக, எடுத்து கொண்டு போக, அதை தம்மோடு வைத்து கொள்ளதான். அல்லேலூயா. எந்த லீலி புஷ்பம் வாசனை வீசுகிறதோ, எந்த லீலி புஷ்பம் மூர்க்களால் கிழிக்கப்பட்டு அது நிற்கிறதோ, அதை கொய்து கொண்டு போக வருகிறார். அல்லேலூயா. எல்லாம் தேடுறாங்க, எங்க எங்க எங்கன்ட்டு. அப்பதான் வசனம் சொல்லுகிறது, அவர் வேற எங்கேயும் இல்லை, லீலி புஷ்ப தோட்டத்துக்கு போயிருக்கிறார். அவர் தோட்டத்தில் உலாவுகிறார். ஏன் உலாவுகிறார்? லீலி புஷ்பத்தை அவர் கையில் எடுத்து கொண்டு போக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வாசனை வீசி கொண்டிருக்கிற லீலி புஷ்பமே, முள்ளுக்கு நடுவில் பல வேதனையை சந்தித்து கொண்டிருக்கிற லீலி புஷ்பமே, முற்களால் குத்தப்பட்டு வாசனை வீசி கொண்டிருக்கிற லீலி புஷ்பமே, ஒரு நாள் தோட்டத்துக்குள்ள வருவார், ஒரு நாள் வருவார். அதை தன் கையிலே கொய்து கொண்டு போவார். ஒரு நாள் வருவார். நீ தேவனுடைய கரத்தில் இருப்பாய். அல்லேலூயா. முற்களுக்கு நடுவில் இருந்த நீ ஒரு நாள் வரும், தேவனுடைய கரத்தில் போய் விடுவாய். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் இருப்பாய். அல்லேலூயா. உன் வேதனை எல்லாம் அன்றைக்கு மாறிடும். உன்னை எந்த முள்ளும் குத்த முடியாது. எந்த முள்ளும் உன்னை நெருக்க முடியாது, எதையும் கிழிக்க முடியாது. நீ வாசனை வீசின லீலி புஷ்பமே, ஒரு நாள் வரும், உன் தோட்டத்துக்குள்ள கர்த்தர் இறங்குவார். உன் தோட்டத்துக்குள்ள கர்த்தர் இறங்கி உன்னை கொய்து கொண்டு போவார். அவர் தம் கரத்திலேயே வைத்து கொண்டு இருப்பார். அவரோடு கூட நீ இருப்பாய் தேவ பிள்ளைய. அதுக்கு தான் வரார். அல்லேலூயா. கர்த்தருடைய அவர் தமக்கு பிரியமானதை தோட்டத்தில் இருந்து பறித்து கொண்டு போ. அதை கேட்கறது யாரு கேட்க முடியும்? முள்ளு கேட்க முடியுமா? முள்ளு தடுத்து நிறுத்த முடியுமா? இல்லை, எதுவும் தடுக்க முடியாது. நீ நெருக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லி வருந்தாத. உன்னை சுற்றி குத்தி கொண்டிருக்கிற முல்லை குறித்து கலங்காத. நீ ஒரு லீலி புஷ்பம், நீ ஒரு லீலி புஷ்பம். அது எதுக்கு குத்துது? நீ பள்ளத்தாக்கு முழுவதும் வாசனை. அந்த வாசனையை பார்த்து தான் என் கர்த்தர் வருவார். அந்த வாசனை என்ன? இந்த பள்ளத்தாக்குல ஒரு வாசனை வீசுகிறதே, இந்த பள்ளத்தாக்குல ஒரு நறுமண வீசுகிறதே என்று கர்த்தர் உலாவ வருவார். இந்த இடத்துல மாத்திரம் என்ன ஒரு வாசனை என்று வருவார். அங்க பார்த்தா ஒரு லீலி புஷ்பம் குத்தி கிழிக்கப்பட்டு அது அசைந்து ஆடி கொண்டு இருக்கிறது, அது வாசனை வீசி கொண்டு இருக்கிறது. நேரா கர்த்தர் வருகிறார், அந்த மலரை கொய்து கொண்டு போகிறார். நீ குத்தப்பட்டது போதும், கிழிக்கப்பட்டது போதும், நீ உடைக்கப்பட்டது போதும், நீ கண்ணீர் வெடித்தது போதும். உன் வாசனையை பார்த்துதான் நான் வந்தேன். இந்த வாசனை முழுவதும், பள்ளத்தாக்கு முழுவதும் இந்த லீலி புஷ்பங்களாலே வாசனை வீசி கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல தான் கர்த்தர் உலாவுகிறார், அந்த இடத்துல தான் கர்த்தர் இருக்கிறார். லீலி புஷ்பமே, உன் வாசனை கர்த்தருக்கு வந்து விட்டது. உன் வாசனை முகர்ந்து விட்டார், உன் வாசனை தேடி வருகிறார். நீ வீசுகிற
வீசுகிற வாசனையை தேடி, ஓ அந்த உபத்திரவம் என்னும் வாசனை, அந்த நெருக்கத்தினாலே வந்த வாசனை, அந்த ஒடுக்கத்தினால வந்த வாசனை, அந்த குறைவினால வந்த வாசனை, அந்த வியாதியினால வந்த வாசனை, ஓ பள்ளத்தாக்கு எங்கு வீசி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாசனையை கண்டுதான் கர்த்தர் வருகிறார், அங்க உலாவுகிறார், அந்த மலரை கொய்து கொண்டு போகிறார். இனி நீ தேவனுடைய கரத்துல லீலி புஷ்பமே, வாசனை வீசுகிற லீலி புஷ்பமே, பள்ளத்தாக்குல இருக்கிற லீலி புஷ்பமே, முற்களுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பமே, உன்னை கர்த்தர் கொய்து கொண்டு போக வருகிறார். உன்னை தம் கரத்துல வைத்துக் கொள்ள வருகிறார். நீ அவருடைய கரத்துல ராஜ முடியாய், அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். எதுக்கு முள்ளு குத்துச்சுன்னு இப்ப தெரியுமா? அதான் அந்த வாசனையை தடுக்க ஒருவரால முடியாது. எப்பவுமே முள்ளு குத்தி கொண்டு இருக்காது. ஒரு நாள் வரும், கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார், கர்த்தர் வருவார். உன் வாசனையை பார்த்து வருவார், கர்த்தர் இறங்குவார், அதற்குள்ள உலாவுவார், லீலி புஷ்ப தோட்டத்துக்குள்ள இறங்குவார். தேவ பிள்ளைய எப்பவுமே உன்னை குத்த விட மாட்டார். வாசனை எப்ப வர ஆரம்பிச்சோ அப்பவே கர்த்தர் இறங்குவார். அந்த வாசனை வருகிற வரைக்கும் தான். அந்த வாசனை எப்படி வரும்? அந்த முள்ளு மேல படும் பொழுது, இந்த முள்ளு அதன் மேல படும் பொழுது, அது பட்டு பட்டு கிழிக்கப்படும் பொழுது அது வாசனை வீசும். அந்த வாசனையை தேடி வருகிறார், அந்த வாசனையை தேடி வருகிறார். அவர் அதை கொய்து கொண்டு போகிறார், அதை தம் கரத்தில் வைத்துக் கொள்ளுகிறார். அந்த வாசனை நிறைந்த லீலி புஷ்பத்தை கர்த்தர் எடுத்துக்கொண்டு கொய்து கொண்டு போகிறார். அதை தடுப்பவன் யார்? அதை இடைமடிப்பவன் யார்? தோட்டம் அவருடையது, லீலி புஷ்பம் அவருடையது, தடுப்பவது யார் என்று கேட்கிறார். எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமானவள் அங்க இருக்கிறார். அவருக்கு பிரியமானது எங்க இருக்கு? முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது லீலி புஷ்பம். தேவ பிள்ளையே, அவருக்கு பிரியமான தேவ பிள்ளையே அங்கதான் இருக்கு. அவருக்கு பிரியமானது அங்க இருக்கிறது. அதை கொய்து கொண்டு போக வருவார். எப்பொழுது வருவார்? அது வாசனை நிறைந்து வீசும் பொழுது, அது வாசனையாய் வீசும் பொழுது, அது வாசனை வீசும் பொழுது அந்த வாசனையை தேடி வருவார். அந்த வாசனையை தேடி வந்து அதை கொய்து கொண்டு போவார். எங்கே என்று தேடுகிறார்களே, அவர் எங்க இருக்கிறார்? உன் நடுவில் இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். லீலி புஷ்பமே, உன்னை சுற்றி இருக்கிற முற்களை குறித்து ஒரு நாளும் கலங்காத, முள்ள பார்க்காத. கர்த்தர் அதை பார்க்கவே இல்லை, உன்னைதான் கர்த்தர் பார்க்கிறார். முள்ள பார்க்கல கர்த்தர், முள்ளுக்காக வரல கர்த்தர், உனக்காக. லீலி புஷ்பமே, உனக்காக தான் கர்த்தர் வரார். முள்ளுக்காக வரல, முள்ளுக்காக வரல, உனக்காக வருகிறார். வாசனை வீசுகிற லீலி புஷ்பமே, உனக்காக தான் கர்த்தர் வருகிறார். சுற்றி இருக்கிற முள்ளுக்காக அல்ல, முள்ளுக்காக அல்ல, உன்னை கொய்து கொண்டு போக உனக்காக தான் வருகிறார். நீ வாசனை வீசுகிறாயே, அந்த வாசனையை தேடி வருகிறார். அந்த வாசனை தான் அவருக்கு பிரியம். அதுதான் சுகந்த வாசனை, அது நறுமண வாசனை, அதுதான் பரலோக வாசனை. நன்றி ஆண்டவரே, முற்களுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பங்களுக்காக இன்றைக்கு நீர் இறங்கினதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும். எல்லாம் வாசனை வீசுகிற நறுமண லீலி புஷ்பமாய் காணப்படட்டும். தேவ பிள்ளையே, நாட்கள் வரும், அன்னைக்கு உன்னை கொய்து கொண்டு போய் அவர் கரத்தில் வைத்துக் கொள்ளுவார். அவர் கரத்தில் நீ ராஜமுடியும் அலங்காரமான கிரீடமுமாய் இருப்பாய்.
கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாய் வைப்பார். தேசம் எங்கும் உன்னை நறுமணமாய் வைப்பார். கர்த்தருடைய கரத்திலிருந்து நீ போவாய். முள்ளுகளுக்குள்ளிருந்து புறப்பட்டு கர்த்தருடைய கரத்திலிருந்து புறப்பட்டா எப்படி இருக்கும் பாருங்க. அதுதான் கர்த்தர் செய்ய போகிறார். இங்க இருக்கிற நிறைய பேர் முற்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. முள்ளுகளுக்கு நடுவுல லீலி புஷ்பமா இருக்கிறீங்க. உன்னை குத்தி கொண்டு இருக்கிறது உண்மை, உன்னை கிழித்து கொண்டிருக்கிறது உண்மை. உன்னை அக்குவேர் ஆணிவேரா உன்னை நொறுக்கி கொண்டிருப்பது உண்மை. சுற்றி 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 நீ எங்கேயும் நவர முடியல. உன்னை சுத்தி முள்ளு. இப்படி நவுந்தா முள்ளு, அப்படி நவுந்தா முள்ளு. இங்க போனா குத்துது, இப்படி திரும்பினா குத்துது. உன்னை சுத்தி இருக்குது கொஞ்சம் கூட இடமில்லாத நெருக்கங்கள். ஓ, நீதான் கர்த்தருக்கு பிரியம், நீதான் கர்த்தருக்கு வேணும். இந்த லீலி புஷ்பம் தான் வேணும். இந்த லீலி புஷ்பம் தான் குவாலிஃபைடு. இதை தான் அங்கீகரிக்கிறார் கர்த்தர். இந்த லீலி புஷ்பத்தை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இதை கொய்யதான் அந்த தோட்டத்துக்குள்ளே உலாவுகிறார். இதுக்குதான் வராரு, இதுக்குதான் வராரு. நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் நடத்தும். எல்லா துதிகன மகிமை மக்கள் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.